யார்கிட்டையும் கோபமா சொல் வாங்கிக்காதீங்க, வேண்டாம். வெரி பவர்ஃபுல். மேக்சிமம் முடிந்த அளவு கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னால் இருக்கின்றவர்களிடந்து சொற்களை வாங்காதீர்கள். அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிரும். அது சொல்றவங்களை அடிக்கும், முன்னால இருக்கிறவங்களையும் அடிக்கும். இங்க பாருங்க, வாலி கீழே கிடக்கிறார். வாலி கீழே கிடக்கிறாங்க. நான் ஒன்னும் இங்க மந்திர சொற்களை சொல்லிக்கொண்டு இல்லை, நான் அறிவியல் பேசுகிறேன். கீழே விழுந்து விட்டான் வாலி. வாலிக்கு புரியல, அம்பு வந்து தச்சிருச்சு. அவனுக்கு அம்பு தைக்க வாய்ப்பே கிடையாது. என்ன, எவன் முன்னால வந்து அடிச்சாலும் அவன் பாதி பலம் வந்துடும். மறைஞ்சு நின்று அடிச்சுட்டான். ராமன் வந்து சேர்ந்துருச்சு அம்பு. முதல்ல அவன் நம்பல. இப்போ கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அதிர்ச்சியா கிடப்பாங்க. எனக்கா, நானா அப்படி நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த வினாடி வேண்டுமானாலும் எதுவும் நிகழலாம். ஜாகிரதையாக இருங்கள், அவ்வளவுதான். கீழே விழுந்தவனுக்கு புரியல, எப்படிடா வந்துச்சு இந்த அம்புனா. அவன் சொல்றான், சிவன் அனுப்பி இருக்க முடியாது, விஷ்ணு அவனுடைய அனுப்புனது கிடையாது, இந்த பிரம்மாவும் அனுப்ப முடியாது, யாரா அனுப்புனா? குழம்புறான். வாலை பிடிச்சி இழுக்கிறான், வாயிலிருந்து இழுக்கிறான், கைய பிடிச்சி இழுக்கிறான், வரல. அப்போ சொல்றான், இந்த அம்பு வில்லுல இருந்து வரலடா. நான் வசஞ்சு போனேங்க இன்னைக்கு இந்த சொல் குறித்து யோசிக்கும் போது. கையில வாலியினுடைய அந்த வாலிவதத்தை புரட்டி பார்க்கிறேன், கம்பராமாயணம். வில்லுல இருந்து புறப்பட்டிருக்க முடியாதரா இந்த அம்பு. வில்லினால் துறப்ப அரிது இவ்வெஞ்சரம் என வியக்கும். இது வில்லுல இருந்து வரல, யாரோ கோபப்பட்ட முனிவரினுடைய வாயிலிருந்து சொல்லினால் புறப்பட்டு வந்து விட்டதோ. சொல்லுங்கிறாங்க அம்ப. கோபமாக முனிவர்கள் சொன்ன சொல்லா என்னை வந்து தாக்கி விட்டதுன்னு அழுறாங்க வாலி. நான் யோசித்து பார்க்கிறேன், சொல் சுடுமா? சுடும். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் என்பார் கம்பர். அம்பு வந்துச்சான், ராமன் அம்பு எப்படி வந்தது? சொல் மாதிரி வந்துச்சான், சூடா வந்துச்சான், வேகமா வந்துச்சான். பெண்களே கவனம், கவனம். ஐராக்கியக்காரியை கடப்பது எளிது, சொல் நம்மை கொல்லும். நாமும் சொற்களால் கொல்வோம், ஜாகிரதை. நாமக்கல் கவிஞருடைய மனைவி 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. தன்னுடைய இளம் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொல்றார். அவர் மறுக்கிறார். 3 வருஷம் காத்திருக்கிறாங்க. 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நீங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கிறார். ஒரே வார்த்தை தாங்க. அவர் அப்போதுல இருந்து வேணாம்ப்பா, சும்மா இருப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு இருந்தவர் அன்னைக்கு ஏதோ வெறுப்புல ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. இது வரலாறு. என்ன வார்த்தை தெரியுமா? நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தையே கட்டிப்பேன், அவ்வளவுதான். அன்று இரவு நாமக்கல்லாரினுடைய மனைவி இயற்கை மரணம் எய்தினார். சொல் சொல் கொல்லும், சொல் வெல்லும். 4 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணி தூக்கி அடிக்கிறாங்க ட்ரெயின்ல இருந்து. அருணிமா சின்ஹாவை 22 வயசு பிள்ளை. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அங்கேயே கிடக்கிறா. கல் எடுத்து நாயை மட்டும் விரட்டிட்டு அடிக்கிறா. அடுத்த ட்ரெயின் வந்து அடிச்சு முதுகு தண்டு எல்லாம் போச்சு. காலையில 1:30 மணிக்கு கீழே விழுந்தது, நடு இரவு. சாயந்தரம் 5:30 மணிக்கு பரேலி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக ஒரு வண்டி வந்து ரெஸ்கியூ பண்ணுது அவளை. யூடியூப்ல போட்டு பாருங்க அருணிமா சின்ஹாவை. அவ சொல்றா, ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. டாக்டர் வந்து சொல்றாங்க, அனிஸ்தீஷியா இல்ல, இப்போ ஆபரேஷன் பண்ணலன்னா ஒரு காலை எடுக்கலாம், அவ நாளைக்கு வெயிட் பண்ணோம்னா 2 காலையும் எடுக்கணும். அவ வாலிபால் பிளேயர். இல்ல மாட்டேன், காலையில இருந்து கீழே கிடந்தேன், அதை விடவா வலிக்க போது, அறுத்து எடுங்கன்ட்டா. அனிஸ்தீஷியா இல்லாம அறுத்து எடுக்கிறாங்க. அன்று இரவெல்லாம் எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்க அவளுக்கு. அடுத்த நாள் 10:30 மணிக்கு அனிஸ்தீஷியா வருது. படுத்து
தூங்கிட்டான் 3 நாள். 3 நாள் கழிச்சு அவன் மாமா வரார். அருணிமா எப்படி இருக்கிற? கால் போயிடுச்சு மாமா. ஒரு கால் தானே போச்சு, அதுக்கு மலை ஏறலாமா? சிரிச்சு அழுவுறா. கிண்டல் பண்றியா? இல்ல அருணிமா. அவர் சொன்ன ஒற்றை சொல், இல்ல அருணிமா, மலை ஏறத்துக்கு 2 கால் வேணாம், 1 போதும் சொல்லிட்டு போயிட்டார். அவ கீழே விழுந்தது 2011 மே. அவ எவரெஸ்ட் ஏறினது மார்ச் 2013. ஏறிட்டா. சொல் நம்மை வாழ வைக்கும். தோல்வி தோல்வி என்பது என்ன தெரியுமா குழந்தை? தோத்து போறது இல்ல தோல்வி, எழ மறுப்பதுதான் தோல்வி. யார் எழ மறுக்கிறார்களோ அவர்கள் தான் தோல்வி உறுகிறார்களே தவிர தோற்று போகின்றவர்கள் தோல்வி உறுவது இல்லை. இந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. எது நல்ல நட்பு, எது ரசனை? சொற்கள் இருக்கு, சொல் புரிகிறதா? சொல் புரிய வேண்டும் என்றால் ஒண்ணும் இல்ல. ராபியத்துல் பஸ்ரியான்னு ஒரு அம்மா இஸ்தான்புல்ல, ரூமி எழுதுறார் இத. ராபியத்துல் பஸ்ரியா என்கின்ற ஒரு அன்னை, ஞானம் பெற்றவள் பெண். வழியில எப்படி வரா, ஒரு மசூதி உள்ள ஓலம் கேக்குது, ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கார். எவ்வளவு நாட்களாக தட்டுகிறேன் இறைவா, கதவை திறக்க மாட்டாயா, கதவை திறக்க மாட்டாயா. 2 நாள் போறாங்க, 3 நாள் போறாங்க, அவர் அழுதுகிட்டே இருக்கார். காத்திருந்து அவர் வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்லுது, கதவு திறந்துதான் இருக்கிறது, நீதான் வெளியில் நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சுங்க அந்த ஒற்றை சொல்லல. ஞானம் கிடைத்த அந்த நபர் தனக்கு ஞானம் கிடைத்து விட்டது என்பதனை ராபியத்துல் பஸ்ரியா கிட்ட நிரூபிச்சு காட்டணுங்கிறதுனால சித்து வேலை செய்யறார். ஞானம் கிடைத்தாலும் எல்லோரும் என்ன ஞானிகளா என்ன? சித்து வேலைகள் செய்யக்கூடிய ஞானிகள் இல்லையா? விஷயங்களை தெரிந்து கொண்டவர்கள். தண்ணியில நடக்கிறாரு. ராபியத்துல் பஸ்ரியா என்ன பண்ணாங்களா, தான் தொழுகிற அந்த துணியை எடுத்து வானத்துல போட்டு அதில் மேல போய் உக்காந்துட்டாங்களாம். உக்காந்து கீழே இறங்கி சொன்னாங்களாம், உன்னை விட நல்லா மீன் வந்து தண்ணியில வாழும், என்னை விட வானத்தில் கொசு நன்றாக பறக்கும். இப்படி வித்தை காட்டுவதற்கு பெயர் அல்ல ஞானம், இறைவனை தேடு, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரட்டும்னு சொல்லிட்டு போனாங்கன்ட்டு வரலாறு. நாம் எந்த சொல்லை எப்படி புரிந்து கொள்கிறோம்? யாருடைய வார்த்தைகள் நம்மை வழிபடுத்துகின்றன? எங்க அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, என் பிள்ளைய நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறேன்ட்டாங்க. யோசிச்சு பார்த்தேன் நான், எதுக்கு எங்க அம்மா அந்த வார்த்தை சொன்னாங்க? ஓ, நான் தைரியமா போய் பேசிட்டு நல்ல வீரமா வரேங்கிறதுனால. நான் எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இனிமேல் என்ன அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏம்மா, ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அது பெருமை தானேம்மா. ஏம்மா, அண்ணங்கிட்ட போய் உன்னை பொம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அவனுக்கு கோவம் வராது? அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வரும். ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. பெண்ணாக இருப்பது என்பது என் அடையாளம். நான் இன்னொரு ஜெண்டராக மாறுவது அல்ல வெற்றி. என் நிலையிலிருந்து நான் நின்று ஜெயிக்கிறேனா, என்னுடைய கம்பீரத்தோடு நான் இருக்கிறேனா, அந்த சொல்லில் நான் நிற்கிறேனா, அதுதான் சாஸ்டிட்டிங்கிறது. கற்பு என்பது ஒன்றுமில்லை, சொல்தான். பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் நான் வள்ளுவேன். ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை, உறுதியா இருந்தனா நீ தான் கற்பு கரசி. இந்த உறுதிப்பாடு. நான் யோசித்து பார்க்கிறேன், நம்மில் ரசனை இருக்கிறதா? எதை நாம் ரசிக்கிறோம்? இன்று கூட நான் சுதா அவர்களிடத்தில் பேசிக் கொண்டு வந்தேன். நகைச்சுவை என்கின்ற பெயரில் நம்முடைய ரசனையை மாற்றுகிறார்கள். அனுமதிக்கலாமா? சிரிச்சிடுறோங்க, நம்ம டோன் பார்த்து சிரிச்சிடுறோம். தப்பான விஷயங்களுக்கு பெண்கள் நிறைய சிரிக்கிறோம். கோபம் வருவதே இல்லை நமக்கு. தப்பான விஷயங்களுக்கு எப்படி நாம் சிரிக்க முடியும்? சொல் முக்கியமே தவிர சொல்லினுடைய தொனியை வைத்து நம்ம ஏமாற்றுகிறார்கள். ஜாகிரதை. ஜாகிரதையாக இருக்கின்ற பொழுதுதான் இதிலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா? என்ன ஜோக் அது?
கணவனை தவிர்த்து வேறு ஒரு ஆணோடு நட்பு கொண்டிருக்கக்கூடிய, தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் ஆண் வீட்டிற்கு வரான உடனே பர்ண மேல எல்லாம் அவரை மறைச்சு வச்சிடறான். அதானே? அவர் உள்ள வந்து கேட்டா எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான், எல்லாமே எல்லாரும் சிரிக்கிறோமே. நம் வீட்டில் அது நடந்தால் சிரிப்போமா? குடும்பம் என்கின்ற நிறுவனத்திற்கு இது சரி வருமா? அப்படி என்றால் அதை எப்படி நம்மால் ரசிக்க முடியும் என்கிறேன் நான். நகைச்சுவை கூட மாண்போடு இருக்க வேண்டும், பண்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதுதானே முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒழுக்கக்கேடான விஷயங்கள் எப்படி நகைச்சுவையாக நம் சமூகத்தில் மாறியது என்று நான் கேட்கிறேன். சொல்லை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்கு ரௌத்ரம் வரும். தொனியின் மீது நாம் போக மாட்டோம். இந்த அலர்ட்னஸ் இருக்கல. நான் உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் சத்தமாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கவனிப்பது போல் அமைதியாக சிந்தனையுடன் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கேட்பதே இல்லை. பயிற்சி அப்படி நமக்கு. 24 மணி நேரமும் சிரிக்கிறதுக்கு ஒரு சேனல் இருக்குன்னா அது இங்க தான் இருக்கு. சிரிப்புல என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு பேச்சாளர் சொல்கிறார், ஏய் குரங்கே, குரங்குக்கு பிறந்த குரங்கே. எல்லாரும் சிரிக்கிறோம், நம்மளை பார்த்து தான் சொல்ற. எப்படி சிரிப்பு வரும் நமக்கு? சிரிப்பின் என்று என்கின்ற பெயரில், நகைச்சுவை என்கின்ற பெயரில் நடக்கக்கூடிய கேலி கூத்துகளை கேரளாவிலங்க பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் ஒரு கம்யூனிச விழா, அந்த கம்யூனிச விழாவுக்கு போய் நின்று யாரோ பேசுறாங்க. அப்போ பிரேம் நசீரை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த அவையிலிருந்து ஒருத்தர் எழுந்து சொன்னாராம், பிரேம் நசீர், உங்களை நாங்கள் திரைப்படத்தில் பார்த்துக் கொள்கிறோம், இப்பொழுது தோழர்கள் பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறோம், நீங்கள் உட்காரலாம் என்று சபையில் இருந்து சொன்னார்கள். அதுதான் சபை. இப்ப காக்காவை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னார்ல சார், திரும்பி சுத்தி 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 நிறைய காக்காவை பத்தி சொல்லிட்டே இருந்தார். நான் ஒரு ஹைக்கூ படித்தேன், அந்த புக்ல ஒரு ஹைக்கூ இருக்கு சார். காகத்தின் கூட்டில் இசைக்க காத்திருக்கிறது குயில் முட்டை அப்படின்னு ஒரு கவிதை ரொம்ப பிடிச்சது எனக்கு. உண்மையிலேயே அது பிரில்லியன்ட் சார். அது காக்கா ரொம்ப பிரில்லியன்ட். ஆனால் நாம் அதை வைத்து ஒரு குறியீடாக வைத்து நாம் எதை மக்களுக்கு சொல்கிறோம்? அதில் அறம் இருக்கிறதா? அறத்திற்கான சொற்களா நம்முடையது? இதோ என் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார் என் தோழி புனிதா கணேசன். ஒரு முறை அவர் சொன்னார் எனக்கு ஒரு பஞ்சதந்திர கதை. நட்புனா என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த வினாடி அதிர்ந்து போனேன் நான். புனிதா இது உண்மையான்னு கேட்டேன். இப்படிதான் இருக்கும் பர்வீன், ஜாகிரதை. நான் தோழமை அப்படி என்னை ஒரு சாட்டை அடி அப்படி அடிச்சுது. அது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன். நினைவுபடுத்திக் கொள்வதில் என்ன பிழை? ஒரு பூனை இருந்துச்சான் ஒரு நாட்டில், ஒரு காட்டில். அங்க ஒரு எலி இருந்துச்சான். ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட். என்ன? இது அதை அதுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணாது, இது அதை சாப்பிடாது. அக்ரிமெண்ட். ரெண்டு பேரும் நல்லா நிறைய பேசிப்பாங்க, எல்லாம் சுற்றுவாங்க, பண்ணுவாங்க, நல்ல நட்பு. ஒரு நாள் பூனையை காணோம். தேடி தேடி திரியுது எலி, பூனையை காணோம். மத்தியானம் பசியோட வீட்டில் வந்து உக்காந்துச்சு. அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, என்னம்மா பூனை மாமாவை தேடுறியா? ஆமாடா, அந்த பூனை மாமாவை காணண்டா. சாப்பிடுமா, நானும் நீயும் போய் தேடலாம். ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு காட்டு ஓரத்துல ஒரு வேடுவன், இது பஞ்சதந்திர கதை, ஒரு வேடுவன் வலை வீசி அந்த பூனையை பிடித்திருக்கிறான். நேரா ஓடி வந்து பூனை கிட்ட நிக்குது எலி. என்ன சார், எங்க இருந்தீங்க, எப்படி பிடிச்சிங்க? காலைல 5 மணிக்கு பிடிச்சிட்டாப்பா, சீக்கிரமா ஊத்து விடுப்பா, ரொம்ப பசிக்குது பாஞ்சு. அது உடனே குட்டி எலி போய் மாமா இதோ அப்படின்ட்டு கட் பண்றதுக்கு போகும்போது கண்ணை காட்டுச்சு அம்மா எலி. கம்முன்னு மெதுவா கட் பண்ணு, மெதுவா கட் பண்ணு, சீக்கிரம் சீக்கிரம் வந்துட போறான், சீக்கிரம் சீக்கிரங்கிறது உள்ள பூனை. மெதுவா 45 நிமிஷம் ஆச்சு. இருள் கவ்வ தொடங்கிய போது காலடி சத்தம். வேடுவன் வந்துட்டான். வேடுவன் வர்றான். அந்த வலை பக்கம் வந்து அவன் கால் தடம் நிறுத்துவதற்கும் இந்த எலி அந்த வலையை சரியல் அறுக்கிறதுக்கும் சரியா இருந்துச்சு டைமிங். வெளியில ஓடி போகுது பூனை. இது தான் குட்டியோட போய் பொந்துல அடைஞ்சுக்கிச்சு. எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. தலையை சொரிஞ்சுக்கிட்டு வேடுவன் போயிட்டான். அப்போ குட்டி எலி கேட்டுச்சு, ஏம்மா 5 மணிலேருந்து மாமாவை டார்ச்சர் பண்ண? அப்போவே திறந்து விட்டுருக்கலாம்ல.
ஏமா ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு செஞ்ச? அப்போ தாய் எலி சொல்லிச்சான், டேய் எனக்கும் பூனை மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட்டு. அது காலையிலேருந்து பசியோடு இருக்குது, நீ வேற கொழுன்னு அது பக்கத்தில் இருக்கிற. உன்னையும் காப்பாற்றணும், நான் என் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும்னா சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. காத்திருந்து என் நட்பையும் காப்பாற்றினேன், என் உறவையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது எலி. இந்த 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 புரிதல் இருக்குல்ல, டைமிங் அப்படிங்கிற புரிதல். எந்த இடத்தில் யாரை எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் யாரை காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுகின்றவர்கள் தலைவர்களாகிறார்கள், வழிகாட்டிகளாகிறார்கள். ரசனை, ரசனைன்னா என்னங்க? ஒரு படைப்பாளன் எதைங்க எதிர்பார்க்கிறான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளும் இருக்கிறார்கள் சிலர், அவர்கள் ரசனையை மட்டுமே கொண்டவர்கள், அங்கீகாரத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள். ஒரு ஆக தேர்ந்த படைப்பாளனுக்கு என்ன தேவை தெரியுமா? இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப எனக்கு என்னங்க தேவை? நான் ஒரு திறன்சாலி, ஒரு பேச்சாளர். எனக்கு என்ன தேவை? இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தட்டா அல்லது அந்த புத்தகமா? அதற்காகவா வந்தேன்? இல்லை. உங்களுடைய அங்கீகாரத்திற்காக, உங்களிடத்தில் நான் பேசுவதற்காக, உங்களிடத்தில் நான் ஊடாடுவதற்காக வந்தேன். இந்த ரெசிப்ரோகேஷன் தாங்க. என் பேச்சை நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்கின்ற ஒன்று போதாதா நான் புதிதாக படித்து 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 பேசுவதற்கு? என்னுடைய எல்லா தொல்லைகளையும் அப்புறம் வைத்துவிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கு? ஒரு ஆண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் ஒரு பெண் புலம்பெயர்ந்து வந்து பேசுவதற்கும் நடுவில் ஒரு பெரிய பாரிய இடைவெளி உண்டு. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு இடத்தை விட்டு பெயர்ந்து ஒரு பெண் வந்து பேசிவிட முடியாது. அதுவும் ஒரு கல்லூரியில் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர். நான் ராஜசேகர் அண்ணன் பார்க்கிறார். எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்டு தான் வர முடியும். அங்கீகாரம் இருக்கல்ல, அங்கீகாரம் என்கின்ற ஒற்றை சொல்லை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். முடிந்தால் தகுதியானவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுங்க. கோபம் என்கின்ற சொல் புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு பள்ளார்னு கன்னத்துல அரைஞ்சு காதுக்குள்ள விளங்க வச்ச ஒரு சொல் கோபம் அப்படிங்கிறது. எவனோ செய்கின்ற குற்றத்திற்கு உனக்கு நீயே தரும் தண்டனை. சூப்பர்ல, சூப்பர். சில பேர் இருக்கிறாங்க சார், நிறைய விஷயம் சொன்னார், ட்ரெயினை பத்தி நிறைய சொன்னார். நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போ எனக்கு 9:50க்கு ட்ரெயின்னு வச்சுக்கோங்க, நான் ட்ரெயினுக்கு போகணும், 9:50க்கு போய் ஏறணும். டிராஃபிக் வந்துருச்சு, என்ன ஆவேன்? நான் 9:45 ஆயிடுச்சு, என்ன ஆவேன்? அப்போ என் குருநாதர் எனக்கு சொன்ன ஒரு சொல், ஓடுற ட்ரெயினில் ஓட முடியாது. ட்ரெயின் எப்போ போகுமோ அப்போ தான் போகும், அதுக்குள்ளே நீ ஓட முடியும். இன்னொரு ஒரு வாக்கியம் சொல்லவா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நிகழும் நேரத்தை சேமிக்க முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும். நம்மில் பல பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? முக்கியமான ஒரு இடத்துக்கு போவாங்கங்க, அங்கே போய் செல்ஃபி பிடிச்சி, என்ன இப்போ இடத்த பாரு, அதுக்கு தானே போனேன், அதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பேசுகிறேன்ல, என் பேச்சை ரெக்கார்ட் பண்ணி எத்தனையோ இருக்குல்ல, ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்குல்ல, இதையே ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கேளுங்களேன், உங்க முன்னால வந்து நின்று பேசிட்டு இருக்கிறல, கேளுங்க. இந்த வினாடியை நீங்கள் அனுபவிக்கத்தான் முடியும், சேமிக்க முடியாது. சேமிப்பது வேறு யாருக்காகவோ தான், உங்களுக்காக இதை சேமித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு விஷயத்தை எப்பவுமே டூருக்கு போவாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டூருக்கு போறவங்க எந்திரி எந்திரி எந்திரி, தொட்டபெட்டா போகணும், போயிட்ட பொட்டானிக்கல் கார்டன், இரு தொட்டபெட்டாவை பார்த்துக்கிறேன். பொட்டானிக்கல் கார்டன் போனேன், கல்மரங்கள் பார்த்த, போட்டோ எடு, வாங்க வண்டி கிளம்புது, வள்ளி. இதுக்காக போனோம் டூரு. ஒரு இடத்தை நிம்மதியா, ஒரு நிம்மதியே இல்லாம போயிடுச்சுங்க. ஏன் தெரியுமா? அந்த ரசனை நமக்கு இல்லை.
எங்கோ தொலைத்து போனோம். யாருக்கோ காட்டுவதற்காக, யாரிடத்திலோ கைத்தட்டல் வாங்குவதற்காக, யாருடைய புன்னகைக்காகவோ நாம் ஏதோ தவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் ஒரு உயிர் இருக்கிறது, இங்கேயும் ஒரு உடல் இருக்கிறது. இதை சமாதானப்படுத்தி இதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நேரமில்லை. ஒரு படைப்பாளனுடைய ஆகப்பெரிய விஷயம் அங்கீகாரம். நாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதது கோபம். கோபமாக இருக்கக்கூடியவர்கள், நான் சொல்லட்டுமா, கோபமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். இங்க யாரையாவது பார்த்து சத்தம் போட்டு பேசுவீங்க. சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா நீங்க கோபமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை, அது அசூயைன்னு அர்த்தம். அதுக்கு கோபமுடையவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? முன்னால் இருக்கின்றவர்களை நிராகரிப்பார்கள், சைலண்ட் ஆயிடும். அதை விட ஒரு தண்டனை அவனுக்கு தந்துவிட முடியுமா? கைகேயிங்க, அவன் புருஷன் மேல அவ்வளவு கோவங்க அவளுக்கு. தன் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான், தனக்கு தெரியாமன்னு தெரிஞ்சு போச்சுங்க. செத்துட்டாங்க. அவன் கீழே விழுந்து செத்துட்டான். தசரதர் இறந்துட்டார். பார்த்தாங்க. என்ன பண்ணான்னு கம்பர் எழுதினார் தெரியுமா? போய் தூங்கிட்டாளாம். அப்போ எனக்கு ஒரு பேருண்மை தெரிந்தது. அன்பிற்கு இருந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரியனோன்னு முடிவு. யாரால யார் பிரிஞ்சா? பிரிஞ்சிட்டல்ல, முடிஞ்சு போச்சு கதை. There stops, there ends everything. மத்ததெல்லாம் ஹேங் ஓவர் தான். இறந்துட்டாங்கல்ல, கண்ணை மூடுறாங்க, அந்த வினாடியில எல்லாமே முடிஞ்சது, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் ஹேங் ஓவர் தான். உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய திறமை நம்மில் பல பேருக்கு கிடையாது. நான் ரசனை என்றால் என்னன்னு இதோ இப்ப சொல்றேன். அப்படிங்கிற ஒருத்தர், அதற்கு டீனார் பெரியாருங்கிற படம் எடுத்தவர், அவர் என்னை அழைத்து காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் காண அந்த பாடத்திட்டத்தை வகுக்க சொல்லி பாடம் எடுக்க சொன்னார் அந்த பிள்ளைகளுக்கு. 3 வருடங்கள் நான் அங்கே விசிட்டிங் ப்ரொஃபஸரா இருந்தேன். நான் வடிவமைத்து கொடுத்த அந்த கதைகளில் அவரும் நானும் உட்கார்ந்து வடிவமைத்து கொடுத்தோம். அந்த கதைகளில் ஒரு கதை இதுவரைக்கும், அது கதையை நான் படிச்சு எடுத்து இது குழந்தைகளுக்கு கண்டிப்பா சினிமா எடுக்கிறவங்களுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு நான் வந்து இதுவரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. என்னால அந்த கதையை மறக்க முடியல. நான் எங்கேயும் சொன்னதில்லை, இதை நான் வெளிப்படுத்தினதில்லை. இன்னைக்கு தோணுது, சொல்றேன். ஒரு ஆகப்பெரிய கலைஞன் இருந்தான். இது ரோஜா அத்தர் அப்படின்ற ஒரு கதை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற கதை. இந்த கதை மூலத்தில் எழுதப்பட்டது தெலுங்கில், அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மொழிபெயர்க்கப்பட்ட கதை குழந்தைகளுக்கு நாங்கள் பாடமாக கொடுத்தோம். அந்த கதை வந்து ஒரு 7 பக்கம் தான், 6 பக்கம் இருக்கும். 7வது பக்கத்துல முடியுது கதை. யார் அந்த ரோஜா அத்தரின் பாட்டுடை தலைவன் என்று சொன்னால் அவன் ஒரு அத்தர் தயாரிக்கிறவங்க. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி மணிப்பூர்ல நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு போனோம். அப்ப வந்து கவர்னர் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க வந்து பாரதியாருக்கான ப்ரோக்ராம், நாங்கெல்லாம் அவையில உட்கார்ந்து இருக்கோம். அவர் என்ன பண்ணார், அவருடைய கடையில இருந்து ஒரு டிஃபரெண்டான மைசூர் பாக்க எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்துங்க, அவ்வளவு பெரிய முதலாளி அதுல இருந்து ஒண்ணு எடுத்து தன் உடலை பாதியாக்கி அந்த கைய அந்த பிளேட்ல வந்து அது அந்த ஸ்வீட்டை வச்சு அந்த கைய கீழே வச்சு அப்படி பணிவா எல்லாருக்கும் கொடுத்தாருங்க அவர். அது கொடுக்கும் போதே, ஓய் இது வெறும் ஸ்வீட் இல்ல, சப்புன்னு கடிச்சு சாப்பிட்றாத, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தியானி அப்படின்னு சொல்லுதுங்க. அந்த ஜெஸ்டர் அப்படி சொல்லுது. நான் அப்படியே ஆடி போனேன் அவர் கொடுத்த விதத்துல. ரசனையோடு ஒரு வேலையை செய்கிறீர்களா? நான் ஏன் வெற்றி பெற்ற பேச்சாளராக இருக்கிறேன்? நான் என்ன சொல்கிறேனோ அதை நான் ரசிக்கிறேன். நான் ரசிக்காம அது உங்ககிட்ட சொல்றதே இல்லை. நான் முழுமையாக என் ரத்த நாளங்களில் என் ஆன்மாவுக்குள் போட்டு அதை மென்று தின்று அந்த உமிழ்நீரை எல்லாம் விழுங்கி விட்ட பிறகுதான் உங்களிடத்தில் அதை நான் சொல்கிறேன். அதனால் தான் அது இங்கிருந்து வருது. ஒன்றை எப்படி ரசிக்கிறது? ஒருத்தன் ஒரு அத்தர் செய்யற ஒருத்தன், அத்தர்னா தெரியும்ல, வாசனை. சொல்லுங்க, வாசனை. ஏங்க அது திரவம் தானேங்க. ஏங்க திரவியம்னா சொல் தானே, அது வாசனை திரவம் தானே.
அது ஏன் திரவியம்ங்கிறோம்? செல்வம்ங்க. அது வாசனை செல்வம். அது அவ்வளவு சீக்கிரம் வராது கையில. ஒரு அவுன்ஸ், அதுல அவன் சொல்லுவான் அந்த கதையில, ஒரு அவுன்ஸ் நான் ஜாஸ்மின் மல்லிகைக்கான ஒரு அத்தரை தயாரிக்கணும்னா 1,00,000 மலர்களை பிழிந்தாக வேண்டும். 1,00,000 மலர்களை பிழியாமல் என்னால் ஒரு அவுன்ஸ் எடுக்க முடியாது. 2,00,000 ரோஜா இதழ்கள் பிழியப்பட்டால் தான் ரோஜா அத்தர் வரும். இவ்வளவுதான் இருக்கும் அத்தர். அவன் பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் அங்க தேடுறான். அவன் நிறைய புகழ் பெற்று விட்டான். அந்த ஊர்ல எங்கேயோ ரசிகன் இருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ரசிகன் இருக்கிறது இந்தியாவில். அந்த இந்தியாவிலையும் ஹைதராபாத்ல இருக்கிறான். அவன் ஹைதராபாத்ல அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த நிசாம். தெரிஞ்சு போகுது அவனுக்கு. அந்த ரசிகனை தேடி அத்தர் எடுத்துக்கிட்டு வராங்க. இதாங்க கதை. நான் அப்படியே சொல்றேன், நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க. பாக்தாதில் இருந்து ஒரு இளைஞன் குதிரை ஏறி இந்த பெரிய ஆடையோடு தலையில் பெரிய தலப்பாகையை கட்டிக்கொண்டு அத்தரை பேழையில் வைத்துக்கொண்டு குதிரையில வரான். கப்பல்ல இருந்து குதிரையில வரான். அந்த ஹைதராபாத்குள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்சதும் அவனுக்கு தெரியுது இந்தியன் பாலிடிக்ஸ். அவனால் நிசாமை சந்திக்க முடியவில்லை. திவானை சந்தித்தால் தான் நிசாமை சந்திக்க முடியும். நேரா திவானை போய் பார்த்தா திவான் ஒரு லூசு. அவனுக்கு ரசனையே கிடையாது. அவன்கிட்ட போய் எப்படி இந்த விஷயத்தை சொல்றது? இருந்தாலும் போறான். போய் அவ்வளோ அழகா ஒரு பட்டு துணியை விரிச்சு தான் வெல்வெட் அந்த பேழையில வச்சிருந்த கூடிய அந்த சந்தன இதை எடுத்து அத்தரை எடுத்து அவன் முன்னால் அப்படி கொடுக்குறான். அவன் அதை பார்த்துட்டு வாட் இஸ் திஸ் நான் சன்ஸ், போ ஏது இவனை நகத்து, அதை அந்த பேழையை தூக்கி வை, இவனை வெளில போ சொல்லு அப்படின்றான். அவன் மனம் நொந்து வெளியில வரான். வேற ஒருத்தரை போய் வேற ஒரு மந்திரியை பார்க்க போறான். அங்க மல்லிகைப்பூ இதை அவன் 3 தான் கொண்டு வரான். ஒன்னு சந்தனம், ஒன்னு மல்லி, ஒன்னு ரோஜா. அங்க போய் அந்த மல்லிகை பூவை அவனுக்கு கொடுக்குறான். கொண்டு போயிருவானோன்ட்டு அவனை துரத்தி விட்டுறான். கையில இருக்கிறது ரோஜா அத்தர். எப்படியாவது இது நிசாம் கிட்ட சேர்க்கணும்னு முடிவு பண்றாங்க. அவன் இன்றைக்கு எத்தனையோ படைப்பாளிகள் அங்கீகாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள் இல்ல, ஒரு விஷயத்தை விற்க முடியாம தவிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லோருக்குமான கதை இது. தன்னுடைய படைப்பு மிக உயர்ந்ததாக இருக்கின்ற பொழுது சபைப்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடிய கலைஞர்களுக்கான ஔஷதம் இந்த கதை. அவன் என்ன பண்றான், அதை எடுத்துட்டு எங்க நிசாம் வெளியில வருவானோ அப்ப அவன் கையில கொடுத்துடலான்னு சொல்லிட்டு காலையில அவன் எப்பவுமே குதிரையில உலா வருவான் அப்படின்றத அவனுக்கு தெரியுது. நேரா போய் அந்த கோட்டைக்கு வெளியில கும்பலோடு நின்னுக்கிறான். குதிரை சத்தம் கேட்குது, கண்வாய் வருது முன்னால. நேரா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த அந்த நிசாமுனுடைய அந்த குதிரை வரக்கூடிய பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. அவன் நிசாம் வந்த உடனே ஷஹின்ஷான்னு சொல்லி கொடுத்து அதை கொடுத்துடணும், அவ்வளவுதான். அந்த அந்த ரேஞ்சில் அவன் நிற்கிறான். அந்த குதிரை இப்படி வரும் பொழுது ஒரு காவலாளி அவன் கையை பிடிச்சிடறான். தர 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 தரன்னு இழுக்கிறாங்க. குதிரை கடந்து போகுது. தர தர தரன்னு பிடிச்சி இழுக்கிறவன் திரும்பி அந்த நிசாமனுடைய குதிரையை பார்க்கறான். நிசாம் கடந்து போறான். தான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அவனை சந்திக்கிறதுக்காக. இதோ இதற்கு மேல் அவனை சந்திக்க போவதில்லை. அவன் கடந்து போகிறான். இவன் என்ன தெரியுமா பண்றான்? கதை முடியுது. கை பிடிச்சிட்டு இந்த கையை சுத்துறான். சுத்தி இப்படி வலதுபுறமா சுத்தி இப்படி வந்து இடுப்புல இருந்து ரோஜா அத்தரை எடுக்கிறான். அந்த குதிரை இப்படி போதில்ல கடந்து அந்த ரோஜா அத்தருக்கான அந்த புட்டிய அந்த பாத்தலை சின்ன அந்த கண்ணாடி குமிழ ஒரே அடியா அடிச்சு அந்த பாறையில உடைக்கிறாங்க. இந்த பாறையில் உடைத்த அந்த ரோஜா அத்தரின் மனம் அப்படியே பரவ குதிரை போயிட்டு இருந்த குதிரை அது அப்படியே எழுதிருப்பாருங்க. அவரு அப்படியே எடுத்து மூண்டு நிக்குதுங்க. அது கால் தூக்கிக்கிட்டு அவன் எதுக்காக குதிரை நிக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மனத்தோடு அவன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி அதை முழுமையாக சுவாசிக்கிறான். அந்த நிசாம் அதை சுவாசித்ததை பார்க்கிறான் கலைஞன். தனக்கான அங்கீகாரம் இதோ கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த சால்வை எடுத்து அப்படி போத்திக்கிட்டு அவன் பாக்தாத் நோக்கி நடந்தான் என்று சொல்லி அந்த கதை முடியும். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், 2020 மார்ச் 9ஆம் தேதி நான் ஹைதராபாத்திற்கு மகளிர் தினத்திற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது கோல்கொண்டாவிற்கு போகக்கூடிய வாய்ப்பு. போய் நீங்கள் நம்பினால் நம்புங்கள், அந்த பாறைகளை தொட்டு முகர்ந்து பார்த்தேன்.
அதில் ரோஜா மனம் இருந்தது. ரசனை அதுதானே. ஒரு மனிதனுக்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனத்துடன் இருப்பதும் ரசனையுடன் இருப்பதும் தான் நமக்கான விஷயங்கள். கோபமா, சிரிப்பா, புன்னகையா, காதலா, காமமா, எல்லாவற்றுக்கும் பொருள் உண்டு. அந்த பொருளை சரியாக புரிந்து கொள்வது. சரியாக புரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சொல் தரும் பொருளினால் பாதிக்கப்படுகிறார்கள். மனம் கழுவப்படுவதில்லை, மனம் பாதிப்படைகிறது.